ஒருத்தர் ஊடுற மக்களை திரட்டுறான், நீங்க எல்லாம் புடிக்கிட்டு இருக்கீங்களா? பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம்டா நம்ம. அந்த ஒத்த மனுஷன் பேரல சச்சா தன் மக்களுக்காக குரல் கொடுத்தா மொத்த பேரு உயிர் கொடுக்க தயாரா இருக்கிற அன்யூனிஃபார்ம்டு பெட்டாலியன் தான் நடுநாட்டு படை. நீங்க எல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே. அப்படியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐபிஎல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஐபிஎல் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ எண்டிங் வரும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்பயுமே பேசி ஆகணும். அப்புறம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு காட்ட போறியா, ஆர்சிபி ஜெயிக்க போதா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. பதில் இருந்தாலும் நான் சொல்ல போகிறதில்ல, சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஜடேஜா வந்து ஒரு விஷயம் நியூஸில் சொல்லியிருக்காப்புல. என்ன மேட்டர் அப்படின்னா, சென்னை மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எஜுகேஷனில் நல்ல பெரிய லெவலில் இருக்காங்க. குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எஜுகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குஜராத்தில் மக்களுக்கு கல்வி அறிவு இல்லை, தற்கொலையாக தெரியுறாங்கன்றதான் சொல்ல வர்றாரு. மறைபொருள் இதுதான் நியூஸு. இப்போ இந்த நியூஸோடு ஆரம்பிப்போம். அரசியல் பின்புலங்கள் என்ன, கிரிக்கெட்னா என்ன? ஆக்சுவலாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். கிரிக்கெட்ன்றது வந்து ஒரு கேம்லிங் ஆப் மாதிரி. எப்படி கிரிக்கெட் வச்சு பெட்டிங் ஆப் விளாட்றானுங்களே, எப்படி ஒரு கோலி சண்டை பெட்டிங் ஆப்னு சொல்லி முடக்கினாயிலோ, சீட் ஆடுறது பெட்டிங் ஆப்னு சொல்லி முடக்கினாயிலோ, ட்ரீம் சொல்லிட்டு பல்லாயிரம் கோடிகள் இல்லை இவனுங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது பேர் என்ன சொல்லக்கூடாது, ஏன்னா பல்லாயிரம் கோடி பொருளுக்கு எல்லாரும் அதாவது சொல்கிறேன்ல, சின்னதாக திருடுனா அவன் திருடேன், பெருசாக திருடுனா அவன் பிஸ்னஸ் மேன். இவ்வளோதான் இந்த கட்டமைப்பு. இன்னைக்கான வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வன்மம்னு சிலதெல்லாம் இருக்கலாம், பட் இவ்வளவு ஆபியஸா வெளியில தெரியற மாதிரி காட்டக்கூடாது. நான் அடிச்சு கொடுக்கிறேன்னு முடிச்சிருக்காரு. 33 பந்துகள்ல 85. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. கர்நாடகா முதல்வருக்கு ஒரு கோரிக்கை, அதாவது ஒரு ரசிகனோட உருக்கமான கோரிக்கை. ஜூன் 3ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி பல ஆண்டுகளுக்கு தவத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியா அன்னைக்கு நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு, அதாவது ஆர்சிபி வெற்றி பெற்ற பிறகு 3ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி அரசினர் விடுமுறை கொடுக்கணுன்றாங்க. எதுக்கு ப்ரோ? அங்கே பெரிய ஒரு மேஷுவான ஒரு மிகப்பெரிய தலைவருக்கான ஒரு ஃபெஸ்டிவல்னா எப்படி நம்ம மதுரையில் வந்து தேவர் ஜெயந்தினா ஒரு சில கிளர்ச்சி உருவாகும், பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவு போடுவாங்க. அதனால அன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்ல லீவ் விட்டுருவாங்க, அதாவது பொது விடுமுறை விடுவாங்க. ஒரு காலத்துல விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டானுங்களே, தற்கொலை மாதிரி அடிச்சுட்டு சாகிறத விட படிச்சுட்டு வேலைக்கு போகண்டான்னு போயிட்டாங்க. ஸோ இது மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரி கர்நாடகாவில் 3ஆம் தேதி லீவ் விட சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போதா ப்ரோனா? அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஐபிஎல்ல விராட் கோலி கர்நாடகா டீம்ல ஆடுற, பெங்களூரு தானே அந்த டீமுக்குள்ள ஆடுறதுனால அங்கே வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்கள நினைவூட்டுறோமா 3ஆம் தேதி, அதாவது வருஷம் இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடணும், அதாவது ஒரு ரசிகர்கள் கொண்டாடணும், அதை நாங்கள் அனுசரிக்கிறதுக்காக எனக்கு விடுமுறை கொடுங்கன்னு முதலமைச்சருக்கு உருக்கமான கடிதம் அனுப்பியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இவ்வளோ ஃபெஸ்டிவல்ஸ் நமக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு. ஒரு சாதாரண கிரிக்கெட்டு அவங்க நினைச்சா என்ன வேணா அதை செட் பண்ண முடியும். நிறைய பேர் செட்டிங்ஸ்லாம் பண்ணி தோனி அவர்களே இதில் இந்த செட்டிங்ஸில் மாட்டி 2 வருஷம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்லை, ஸோ தோனி கொண்டாடிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன தெரியும் தற்கொலைகளுக்கு. ஸோ பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அப்போ இது ஒரு சூதாட்டம் விளையாட்டு தான். இதில் யார் வேணால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், யார் வேணால் காசை போட்டு ஆட்களை பண்ண முடியும். உங்களுக்கு புரியும். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு படம் எடுத்தானுங்க, நயன்தாராவோட நடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. அவரோட அந்த நடிகரோட அர்ஜுன் நினைக்கிற அந்த கேரக்டர் பேர் 18ஆம் நம்பர் டிஷர்ட் போட்டிருப்பாரு. அவரோட பெண் குழந்தைன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, ஆண் குழந்தை. அவரோட குழந்தையை கடத்தி வச்சிருவாங்க. வச்சனால இவர் வந்து இந்த இந்தியாவுக்கு எதிராக, அதாவது மேட்சுக்கு அகெயின்ஸ்டா அவருடைய சுயத்துக்கு எதிராக கேம் ஆடி தோத்துருப்பாரு. அதாவது அவங்க வீட்டை பிள்ளையை காப்பாற்றிக்கிறதுக்காக. இது ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. அப்போது கிரிக்கெட்ன்றது வந்து என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதுக்காக வெற்றி பெற்றா 3ஆம் தேதி லீவ் விட்டு அரசுனர் விடுமுறை விட சொல்றாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவலாக அவங்க கொண்டாட போறாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? அப்படியே ஒவ்வொரு வருஷமா கொண்டாடி இது ஒரு திருவிழாவை மாற்றுவானுங்க. கிரிக்கெட் திருவிழான்னு தான் போடுவாங்க நியூஸு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போது விராட் கோலி அவர்கள் அவங்களோட மனைவியை பார்த்து இந்த ஒத்தகை காட்டுறாரு. ஒத்தவர் ஓட்டு போட சொல்கிறாங்க, கிடையாது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிஃபைல முன்னேறி பஞ்சாப் அணியை பஞ்சராக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. பஞ்சாப் தானே,
குவாலிஃபை பஞ்சாப் கரெக்ட் தாங்க இருக்கும். பஞ்சாப் அணியை பந்தாடி விடுறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. குவாலிஃபைல ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படி காட்டுறாருன்றப்ப உங்கள் மனைவிட்ட காட்டி பயங்கரமாக இது பண்ணுறாப்புல. இந்த டைம் அதாவது ஒருத்தன் 18 காலம் தவறும் இந்த காட்டுக்கு வனவாசம்லாம் போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி 18 ஆண்டுக்கு அப்புறம் அரசாட்சிக்கு வந்து உட்கார போகிறான் அப்படின்னா கிங்கா மாற போகிறான்னா அந்த ஒரு அந்த உச்சபம்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 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 முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி 14 ஆண்டுகள் இல்லை 18 ஆண்டுகள் வனவாசம் போயிட்டு அரசாட்சி ஏறுறாரு ராமர் அப்படின்னா அப்போ ராமருக்கு அந்த பட்டாபிஷேகம் எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ராமருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதை உங்களுக்கு கேஜிஎஃப்ல காட்டியிருப்பாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. கருடன் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த கருடன் வந்து ஆட்சி பிடிக்கும் போது நான் ஆட்சிக்கு வரும்போது எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தன் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இதான் பின் பாயிண்ட், பிடிச்சிக்கோ. அந்த மாதிரி நடக்கும். அப்போ ஆர்சிபி இந்த டைம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதிராக இவ்வளோ நாள் ஃபன் பண்ணி ட்ரோல் பண்ணி மெட்டீரியல் ஆக்கின இவ்வளோ நாள் கலாய்ச்சி தள்ள எல்லாருக்குமே ஒரு டெத் டே அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பு புள்ளி கருப்பு நாள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் ஓட்டி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்த நாள் அன்னைக்கு அதை முடிச்சு வெளியே வரானுங்க. ஸோ அதோட அந்த இம்பேக்ட் எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க சும்மா ஒரு டிஷர்ட்டை போட்டதுக்கு சும்மா கிரிக்கெட்டுக்கே அடிச்சுட்டு உருண்டுகிட்டு இருந்தானுங்க. இது 18 கால வெறியை எப்படி இவங்க காட்டுவானுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கண்டிப்பாக அன்னைக்கு லீவ் விட்டு தான் ஆகணும். ஓகே, அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொன்னார்ல அந்த ஒரு, இப்போ அதை மேட்ச் பண்ண முடியுது அவங்களுக்கு. எண்டு கேம் எண்டு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டோனி ஸ்டார்க்கிட்ட சொல்லுவார். டோனி ஸ்டார்க் அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருவார். ஸோ அதே மாதிரி விராட் கோலியும் ஒரு மேட்சை ஜெயிச்சிருவார். ஓகே, வெளிச்சம் உண்டாயிருச்சு, வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஎஸ்கே மேட்ச் இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூஸ்களாக இருக்கட்டும், அந்த ஆர்சிபியோட அந்த டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய நியூஸ் அவங்களுக்கு பின்னாடி காட்டக்கூடிய பிம்பங்கள் எல்லாமே அவங்க செட்டில்டாக போகிறத பார்த்தா கண்டிப்பாக வெற்றி பெற்றுவானுங்கன்ற மாதிரி தான் எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் எல்லாம் அந்த ஆடு வரதுலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் வருது. என் கண் பார்வையில் போடுறது ஃபுல்லாக ஆர்சிபி வெற்றி பெறுற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ என்னென்ன வருடங்களில் அவங்க குவாலிஃபை கிட்ட வந்து நெருங்கி தோற்று போயிருக்காங்கன்றத பாருங்கள். இது 2025 டைம் 4வது முறை அந்த குவாலிஃபைக்குள்ளே வராங்க. இந்த குவாலிஃபைக்குள்ளே வரும்போது யோசிச்சு பாருங்கள், 4வது முறை 4 பிரிச்சா 13. ஸோ இந்த 13வது கணக்கு 3ஆம் தேதி கணக்கு. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு நாள் 369. எப்படி அப்படின்னா 3ஆம் தேதி 6வது மாதம் 2025 கூட்டினா 9. ஸோ 369. ஸோ ரொம்ப 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 முக்கியமான நாள் அன்னைக்கு. கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் டேவாக தான் இருக்க போகுது. அந்த பிக் டே என்னன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆர்சிபி டீம் வெற்றி பெறுறது பிக் டேவா இல்லை வெற்றி பெற்ற பிறகு நடக்கிற கொண்டாட்டங்கள் பிக் டேவான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அன்றே கணித்தார் கமலஹாசன், இது நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ நாளைக்கு. இப்போ விராட் கோலி அன்றே கணித்திருக்கார் 2011 அன்னைக்கு. அதாவது 2011 அவர் போட்டிருக்காரு ஒரு போஸ்ட், டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பிக் டே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. ஸோ அந்த டைமிங்ல 2011 போட்டிருக்காரு. இப்போ 2025, இப்போ மேட்ச் எப்போ பிக் டே அப்படின்றது எப்போ நடக்க போகுது? 3வது நாள், அதாவது ஜூன் 3. இப்போ அந்த போஸ்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த போஸ்ட் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா, டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது, ஏதோ டைம் ட்ராவல் குரூப் 2031 சொல்லிட்டு ஒருத்தர் டைம் ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த குரூப்பில் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்றதை நான் போடுறேன் பாருங்களேன். பெரிய லெவலில் கொண்டாட்டங்கள் நடக்கும், பெரிய லெவலில் நடக்கும். அந்த ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே யாரெல்லாம் நம்ம நோன் ஆயிரம் எல்லாருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விட்டு, அதாவது ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி விடுங்க. எவ்வளோ நம்ம ட்ரோல் பண்ணாங்க, எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, எல்லாத்தையும் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி விடு. அதே மாதிரி பொது வெளியிலையும் இதை நம்ம காண வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்டர்நெட், சோசியல் மீடியா, அதெல்லாம் சோசியல் மீடியாக்குள்ள. பட் வெளியே இருக்குல்ல, வெளிப்புறம், அதாவது ரோடு, பிளாட்ஃபார்ம், கிரிக்கெட் கிரவுண்டு, அப்புறம் அந்த ஏரியா, ஸ்ட்ரீட், இதெல்லாமே சேர்த்தான பொது இடம். அந்த பொது இடத்துலையும் ஒரு சில நிகழ்வுகள் நம்ம பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2031 வந்த டைம் டிராவலர் ஒரு ட்விட்டர் டெலகிராம் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காப்புல. 2031 இன்னைக்கு டேட் என்ன? 31. விராட் கோலி போட்ட ட்வீட்டும் இன்னைக்கு இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே டைமிங்கில் 31ஆம் தேதி 2030 வந்து டைம் டிராவல் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் இந்த நியூஸ் போடப்படுது. வடக்கன் கும்பல் போடுது. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டேடியத்தில் அங்கே நடக்குது. ஓகே, விஷயம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பிக் டே தான், சீரியஸ்லி பிக் டே தான் இருக்க போகுது. ஓகே,
அடுத்து இன்னும் முக்கியமான விஷயங்களை கனெக்ட் பண்ணணும்ல. மக்கள் நீதி மையம் வந்து ஒருத்தருக்கு மாநிலங்கள் அவை சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு கமலஹாசனுக்கு. இது என்ன ப்ரோ, இது என்ன ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் இப்போ ரீசெண்டாக அது கோட் படத்து தக் லைஃப் படத்துக்கு வந்து கோட்னே வாயில வருது. இந்த கோட்டில் கிரிக்கெட் வந்துருக்கும்ல, கிரிக்கெட்டில் கடைசி சிஎஸ்கேவும் வேற ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து கடைசி வந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து ஏதோ வெங்காயம் மாநில விழுகும்னு சொல்லி ஒரு போயிட்டு இருக்கோம் ஒரு நியூஸ். அது மண்டைகள் ஓடிட்டு இருந்துச்சு, அதனால கோட்னு வருது. ஓகே, இப்போ அந்த தக் லைஃப் படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தமிழ்ல இருந்து பிறந்தது தான் உங்களுடைய பாஷை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கே வந்து ஒரு சர்ச்சையாக மறந்து கர்நாடகாவில் இது பயங்கரமாக போய் தக் லைஃப் நாங்கள் தடை செஞ்சிருவோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதான். அதுக்கு எதுக்கு நீ கத்துற? அதாவது ஆர்சிபி கர்நாடகா, ஆர்சிபியும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாக்காரங்க போனாங்கன்னா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும், நார்மலாகவே நடக்கும். இப்போ ஆர்சிபி ஒரு பஞ்சாயத்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 18 ஆண்டுகள் வெறிய இந்த தற்கொலை கூட்டம் அப்படி தானே காட்டும். போர்டு நம்பரில் தமிழ் போட்டுருந்துச்சுன்னா அதை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்டு என்னடா பண்ணுச்சு பைத்தியங்கள், அந்த போர்டை உடைக்கிற கூட்டம் ஜாம்பி கூட்டம். அந்த ஜாம்பி கூட்டம் 18 வருஷம் கழிச்சு ஒரு நம்மளுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் ஜெயிக்கிறான்டா அப்படின்னா விராட் கோலிக்கும் கர்நாடகாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இவங்க கத்துவாங்க, கதறுவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்சிடென்ட்ஸ் நடக்க போகிற ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது கர்நாடகா பற்றியும் தமிழை பற்றியும் கர்நாடகாவோட இணைச்சும் ஏன் பேசணும்? உயிரே உறவே தமிழே. பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். கமலஹாசன் அதெல்லாம் அந்த அளவுக்கு தற்கூறி. அந்த கமலஹாசன் பேசுகிற விஷயங்கள் வேணால் புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு, பட் அது பேசுகிற விதங்கள், பேசுகிற இடங்கள், வார்த்தைகளில் அந்த ஆள் கவனம் இல்லாமல் பேச மாட்டாப்புல. இப்போ பேசியிருக்காருன்னா அதோட காரணம் என்னவா இருக்கும்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய தோனி அவர்கள் போட்டுட்ருக்காரு, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு. ஸோ அவர் கற்றுக் கொடுத்த விஷயம்தான். அரசியல்வாதிகள் சொல்கிற விஷயங்கள் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கமலஹாசன் இதை சொல்லுவார், கட்சிக்கும் இது பல சூழ்நிலை எப்படி இருக்குது, மக்களுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறோன்னு சொல்லுவார்னு சொன்னேன்ல. இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு இவ்வளோ நாள் குடும்ப அரசியல் சவக்குழியில் போய் தள்ளுது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ என்ன தெரியும் அந்த கட்சிக்குள்ளே சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் கொடுக்குற பதில் நம்ம சொன்ன பதில் தான். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். ஒரு விஷயத்த ரொம்ப ஹானஸ்டாக ஓப்பனாக பேசிட்டா அது சரின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அது பெரிய டிக்கெட் சொன்னான். நாட்டுக்கு தேவையா? எந்த நாட்டிலேருந்து யார் கேட்டா? நீங்கள் போய் சிஎம் இவங்க கூட சேர்ந்தா அவன் மக்கள் நீதி மைய தலைவரை நீங்கள் தான் போய் அங்கே பதவியில் உட்காந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வரணும்னு எவன் கேட்டது? யாரும் கேட்கலையே. உங்கள் ஆதாயத்துக்காக நீ போய் உட்காந்துக்கிட்டு என்ன எப்படி சப்பா கட்டுக்கிட்டுறீங்க? அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு படத்தில் ஒரு விஷயம் வரும், முதல் படத்தில் சுலபமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்கள் சுயலாபத்துக்காக பெருசாக வளர விட்டுட்டு இப்போ சப்ப கட்டுக்கட்டுறீங்களே. இந்த சிஎம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது உங்கள் ஆதாயத்துக்காக சுயலாபத்துக்காக பண்ணிட்டு இப்படி சப்பா கட்டுக்கட்டுறீங்களே, அந்த சீக்வன்ஸ் தான் தற்கொலை. இதுக்கும் ஃபயர் விடுவாங்க. கமலஹாசனை பற்றி அவ்வளோ ஹானஸ்டாக பேசிட்டு போகிறாரு. பார்த்தியா விஜய்க்கு பேசவே தெரியாது, தற்கொலையில் இவ்வளோதான் அரசியல் தெரியும். வெளிச்சுக்க பொழைச்சிக்க. ஜூன் 3 அடுத்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வீட்டில் எல்லாத்தையும் அடக்கிட்டு பாப்கார்னுக்கு பண்ண வாங்கி கூல் ட்ரிங்க்ஸ் சில்காக வாங்கி வீட்டில் வச்சுக்க. டிவியில் போடுவாங்க லைவில், ஃப்ரீ தான், 150 ரூபா எவ்வளோ கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு அமுக்கிக்கிட்டு வீட்டில் உட்காந்து டிவி பாரு. வீட்டில் உட்காந்து ஜெயிச்சிட்டானா திண்டு போட்டு தூங்கிடும். அதான் அவங்க நல்லது. ஸோ இப்போ வீட்டில் போய் படுத்து டிவியில் பாரு. இப்போ ஸ்டேடியத்தில் தான் நான் நொட்டுவேன்னா நொட்டாத. இப்போ அங்கே போய் தான் நான் கொண்டாடுவேன் கடைசி வெற்றி, இந்த வெற்றியை நாங்கள் பார்த்தே ஆகணும்னு பார்க்காம போயிடாத. ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க நாளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் கதறிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மார்னிங் ஹெட்லைன்: பாகிஸ்தான் லான்ச் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் ஆன் இந்தியான்னு வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு ரெடியா? தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன்.